ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா பாப்பா இப்படி ஒரு மாசான விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. எல்லார் முன்னாடியும் சுடர அம்மான்னு கூட பார்க்காம ஓங்கி கன்னத்திலே அரைகிறாங்க. அரைஞ்சது மட்டும் இல்லாமல் பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்கிறாங்க நம்ம வெண்பா. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ராஜி ஃபோனை போட்டு வெண்பா வந்து கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுனால, ஏன்னா வந்து ராஜி குளிர்காயணும்னு நினச்சிடுறா. ஏன்னா விஜய்க்கும் மல்லிக்கும் உயிர் உலகம் எல்லாமே வந்து வெண்பா தானே. இப்போ வெண்பாவை கூட்டிட்டு போயிட்டா 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல. அதனாலே வந்து வெண்பாவை கூட்டிட்டு போவ அவளுமே வந்து கிளம்பி வந்துட்டா. இதான் ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் கதிரேசனும் கிளம்பி வந்து இப்போ கடைசியா குடுக்க முடியாது, குடுக்க முடியாது. 2 பேரும் விட்டு குடுக்க முடியாது புள்ளைய அப்படின்ற மாரி சொல்ல, கடைசியா கதிரேசன் வெண்பா குட்டியே கேட்போம். வெண்பா என்ன பதில் சொல்றாளோ, அதுக்கேத்த மாரியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி அவர் சொன்னதுனாலே, இப்போ வந்து வெண்பா வந்து கேட்குறாங்க. அதுக்குள்ள ஷால் தான். வெண்பா வந்து கேட்குறாங்க. "வெண்பா சொல்லு, என்ன வந்து பண்ணணும்?" வெயிட். "வெண்பா சொல்லு, இப்போ என்ன பண்ணணும்?" அப்படின்ற மாரி கேட்க உடனே வந்து வெண்பாவுக்கு வந்துட்டு யோசிக்கிறாங்க. வெண்பா ரொம்ப நேரம் யோசிச்சு, "இல்ல, நான் வந்து வரமாட்டேன். நான் மல்லியம்மா கூட தான் இருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு இன்னும் வந்து பல கேள்விகள் கேட்குறாங்க வெண்பா வந்து சுடர்கிட்ட. "நீங்க உண்மையிலுமே என்னை பெத்த அம்மா தானா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஏன்டா வெண்பா குட்டி இப்படிலாம் சொல்ற? நான் உன்னை பெத்த அம்மா தான்டா. 10 மாதம் இந்த வயித்துல தான்டா சுமந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து நீங்க என் அம்மாவே கிடையாது. நானும் வந்து சரி எப்பயாச்சும் வந்து இவங்களே கண்டுபிடிப்பாங்க நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். இவங்களும் கண்டுபிடிக்கிற மாரி இல்ல. நான் சொல்றேன், நீங்க என் அம்மா கிடையாது. இன்னொரு வாட்டி என் அம்மான்னு ஏதாவது சொன்னீங்கன்னா, நடக்கிறதே வேறையா இருக்குன்னு சொல்ல, "என்னடா இப்படிலாம் சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா, நீங்க ஒரு நாள் வந்துட்டு மல்லியம்மாவ கொலை பண்ணணும். இங்கேருந்து எல்லா பணத்தையும் ஆட்டைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறத என் 2 கண்ணால கேட்டேன். அதனால நீங்கள் என் அம்மாவா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எப்போ நீங்கள் மல்லியம்மாவை கொலை பண்ணணும்னு நினச்சிங்களோ அப்போவே வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை." அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, "என்னடா குட்டி இப்படிலாம் சொல்கிறிய?" அப்படின்ற மாதிரி கேட்க, "ஆமாம், இது மட்டும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க." அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, எவ்வளோ அழகாக நீ மாட்டிக்கிற நம்மளே பிரேஸ்லெட்டு. என்னடி பண்ணி வச்சிருக்க?" அப்புறம் வந்து நம்ம வெண்பா வந்து சொல்கிறாங்க, "இல்லை, இவங்க வந்து என் அம்மா கிடையாது டாடா. தயவு செஞ்சு இவங்க எங்கள் அம்மா கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து நான் சில விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு கோவம் வந்துடுது. "நீ என்ன சொல்ல போகிற, என்ன சொல்ல போகிற?" அப்படின்ற மாதிரி கேட்க, "என்னால் என்ன வேணால் சொல்ல முடியும். ஆனால் நான் அமைதியாக இருக்கேன். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது." அப்படின்ற மாதிரி சொல்ல, "உனக்கு என்ன அவ்வளோ திமிரா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு அது என்னதுண்ணா அப்போ தான் வந்துட்டு கேட்குறாங்க, "நீ என்ன இவ்வளோ திமிரா பேசுகிற? எல்லாம் மல்லியோட ப்ராக்டிஸா?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மல்லியம்மாவோட ப்ராக்டிஸ்ன்னு தேவையே கிடையாது. நானே உங்களை நிறைய டைம் பார்த்துட்டேன். அத்தனை டைமும் நீங்கள் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. என்னடா இது, ஒரு பிஞ்சு குழந்தை இப்படிலாம் சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் வந்து, "டாடா, இதுக்கு மேலே இவங்க மூஞ்சிலே நான் முழிக்கவே விரும்பல டாடா. இதுக்கு மேலே இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுங்க டாடா." அப்படின்ற மாதிரி சொல்ல, "என்னடா இது, ஒரு பிஞ்சு குழந்தை இப்படிலாம் சொல்லுதே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களுக்குமே என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம விஜய், "நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற எனக்கா? நீ பண்ணதுனால தான் குழந்தை இந்த மாதிரிலாம் பேசுது. நீ அந்தளவுக்கு மோசமானவளா?" அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, "இல்லை விஜய், நான் அந்தளவுக்குலாம் மோசமானவ இல்லை விஜய். நீங்கள் இந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே வந்து உன்னோட நடிப்பு. இதுக்கு மேலே உன்னோட நடிப்பை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை. இன்னொரு வாட்டி எதனா சொன்னேன்னா நடக்கிறதே வேறையாக இருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல்
முழிச்சிட்ருக்காங்க. சரி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் எதுவுமே வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கோமே. வா 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 நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இதுக்கு மேலே வந்து நம்ம ஏன் போகணும், நம்மலாம் வந்து போக வேணாம், என்ன நடக்கணுமோ அது தானாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே 48 டைமு, இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. அதான் என்கிட்ட இருக்குதே. அதை நான் வச்சுட்டேனே, என்னோட தான் தேடிட்டு இருக்கியா? என்ன வச்சிருக்கேன்? எனக்கு வச்சிருக்கேன். அதில் இருக்குமே கண்டிப்பா. தோடுலாம் இந்த ரிசல்ட் தானே வருவ? காலேஜுக்கே போட்டு போயிட்டேன். இப்போ எங்கே மாட்டேன் அப்படியே வருவ? அம்மா பெருசா கிழிஞ்சிருக்கே, கொண்டு தானே இங்கே பாடுங்க காய்ஸ், எப்படி சொல்கிறான்னு. எப்போ பார்த்தா ஜர்க்கின் வேணும்ல, அப்போ தானே நம்ம போத்திட்டு தூங்க முடியும். நைட் டைம் வரும்போது அது இருட்டா எங்கே ஜர்க்கின் பார்த்தியா? மலை உடம்பு ஹீட் ஏறி வெறி ஏற அவங்களோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. என்னோட இந்த ஃபோன் எதுக்கும் தேவைப்படும்? எந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த ஃபோன் தேவைப்படாது மலை. வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆகி போயிடுச்சு இல்லை, மேஜர் காரணமே சொல்லிட்டேன்டா. ஜர்க்கின் மலை மண்டே கூட அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கா? மண்டே கூட அங்கே வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், இல்லை என்றால் இருக்கவில்லை. புக்காச்சு படிக்கலாம். ஜர்க்கின் மட்டும் இப்போ கிடச்சிட்டா போதும். பிளாக் கலரா? ஆமாம், நான் அதை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஏதோ ஒரு பைக்குள்ள அடியில் கிடக்குது. எனக்கு என்னோட டூரிஸ்ட்